ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கண்டென்ட், அதாவது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இருக்கிற ஒரு சில கண்டென்ட்ஸ் இருக்கு, அதை பார்ப்போம். என்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னா, அரேனியஸ் தியரி இருக்கு, டிபே-ஹெர்குல் ஈக்குவேஷன் இருக்கு, கோல்ட்ராஸ் லா இருக்கு, தென் டிட்டர்மினேஷன் ஆஃப் பிஹெச் அண்ட் பிகே இருக்கு, தென் கரோஷன், டைப் ஆஃப் கரோஷன், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரோஷன், இதுதான் அடுத்த கண்டென்ட்ல இருக்கு. இப்போ அதை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் முன்னாடி பார்த்த டாபிக்ல என்ன செய்ய போறீங்க, நீங்க வந்து டெஸ்டா ஒரு ஃப்ரெண்ட் எழுத போறீங்க. ஸோ உங்களுக்கு அமைச்சிருப்பேன், அதாவது டெஸ்ட் கொஸ்டின்ஸ், அதாவது பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அமைச்சிருப்பேன், அதாவது யூனிட் 6ஓட பிடிஎஃப் அமைச்சிருப்பேன். படிக்கிறதுக்காக மட்டும்தான், யாரும் ஷேர் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு படிக்கிறதா அமைச்சிருக்கேன். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ண பாருங்க, ஓகேங்களா? தென் இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அரேனியஸ் கொள்கை. என்ன பார்க்க போறோம்? அரேனியஸ் கொள்கை பார்க்க போறோம். அரேனியஸ் கொள்கை நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். வாய்ஸ் கிளியரா இருக்கா? கேக்குது? நல்லா கேக்குதா? கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க, மைக் ஆஃப் பண்ணி பேசுங்க. ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா அரேனியஸ் கொள்கை. அதாவது அமிலங்களையும் காரங்களையும் விவரிக்கக்கூடிய கொள்கை நிறைய இருக்கு. அரேனியஸ் கொள்கை இருக்கு, லவ்லி ப்ராசஸ் தியரி இருக்கு, லூயி கொள்கை இருக்கு, இந்த மாதிரி நிறைய கொள்கை இருக்கு. அதுல நமக்கு சிலபஸ் இருக்கிறது என்னதான், அரேனியஸ் கொள்கை தான் சிலபஸ் இருக்கு. ஸோ அதை பார்க்க போறோம். ஸோ அரேனியஸ் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு மூலக்கூறுக்கு இருக்கக்கூடிய தன்மையை விவரிக்கிறாரு. அது வந்து அமிலமா, அது காரமா சொல்லிட்டு தன்மையை விவரிக்கிறாரு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரேனியஸ், அதாவது அமிலக்கார கொள்கை. இதுக்கு அடுத்து வந்த எல்லா கொள்கையும் இதுக்கு முற்றிலும் முரண்பட்டதா இருக்கும். இந்த கொள்கைக்கு முற்றிலும் முரண்பட்டதா இருக்குது. எடுத்துக்காட்டா லவ்லி ப்ராசஸ் கொள்கையா இருக்கட்டும், லூயி கொள்கையா இருக்கட்டும், முற்றிலும் இதுக்கு முரண்பட்டதா இருக்கும், ஓகேங்களா? ஸோ அரேனியஸ் கொள்கை என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மூலக்கூறு எடுத்து அந்த மூலக்கூறை நம்ம வந்து அயனியா மாற்றும் போது அங்க இருக்க அயனி வந்து அயனியானது H+ ஆகியிருந்தா, H+ அயனியா இருந்தா, ஒரு மூலக்கூறு எடுத்து அயனியா மாற்றும் போது அங்க H+ அயனி உருவானா அது அமிலம். இதே OH- அயனி உருவானா அது காரம். இதுதான் வந்து அவர் சொன்ன கொள்கை, ஓகேங்களா? ஒரு மூலக்கூறு இருக்கிறாரு, அது அயனியா மாற்றாரு. அயனியா மாற்றும் போது ஒரு சில மூலக்கூறுகள் H+ கொடுக்குது, அது அமிலம். ஒரு சில மூலக்கூறுகள் OH- கொடுக்குது, அது காரம். இதுதான் வந்து அரேனியஸ் கொள்கை, வேற கிடையாது, ஓகேங்களா? இக்கொள்கையின்படி ஒரு சேர்மமோ அல்லது ஒரு மூலக்கூறுவோ, ஒரு சேர்மம் நீரில் கரையும் போது அது எவ்வாறு பிரியடைகிறது என்பதை பொறுத்து அது அமிலமா அல்லது காரமா என்பதை தீர்மானிக்கிறது. என்ன பண்றாங்க, ஒரு சிரமத்தை எடுத்து என்ன பண்றாங்க, ஒரு நீர்ல கரைக்கிறாங்க. நீர்ல கரைக்கும் போது சிரமம் அயனியா மாறும். அப்படி அயனியா மாறும்போது அந்த சிரமமானது கொடுக்கிற அயனியை பொறுத்து, அந்த சேர்மமானது உருவாக்கக்கூடிய அயனியை பொறுத்து அது அமிலம், காரம் சொல்லி என்ன பண்றாங்க, பிரிக்கிறாங்க, ஓகேங்களா? சப்போஸ் ஒரு அமிலம் அதை எடுத்து ஒரு சேர்மத்தை எடுக்கிறோம், அது நீர்ல கரைக்கிறோம், ஓகேங்களா?
அது எதை கொடுக்குதோ, சப்போஸ் வந்து அது வந்து H3O பிளஸ் பிளஸ் ஒரு எதிரணி கொடுத்தா இது எப்படி இருக்கும்? அமிலமா. ஓகேவா? அப்போ ஒரு சேர்மமானது நீர்ல கரைக்கும் போது அந்த சேர்மத்திலிருந்து வரக்கூடிய அயனி வந்து H3O பிளஸ் ஆகியிருந்தா அதனது அமிலம். இதே இது இன்னொரு வகையான சேர்மத்தை எடுத்து என்ன பண்றோம், ஒரு நீர்ல கரைக்கும் போது அது OH மைனஸ் அப்படின்ற அயனியவும் ஒரு நேரணியை கொடுக்குது அப்படின்னா சிவனது காரம். அவ்வளவு. இப்ப ஒரு ஒரு சேர்மமானது H3O பிளஸ் கொடுத்தா அது அமிலம், OH பிளஸ் கொடுத்தா அது காரம். இதுதான் அரியனியஸ் கொள்கை அப்படின்றது. புரியுங்களா? ஓகேங்களா? இது வரையறை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அரியனியஸ் அமிலம் அரிகினியஸ் அமிலம். இது அமிலமே என்ன இப்ப நான் பார்த்துதான் கொஞ்சம் தீய எழுத போறேன், அது கிடையாது. ஓகேங்களா? இது பார்த்து தீய எழுத போறேன், கவனிங்க. அதாவது நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனிகளை H பிளஸ் ஆர் H3O பிளஸ் அயனிகளை கொடுக்கும் சேர்மங்கள் அமிலங்கள் எனப்படும். அப்ப ஒரு சேர்மத்தை எடுத்து நீர்ல கரைக்கிறோம். நீர்ல கரைக்கும் போது அந்த சேர்மமானது H பிளஸ் அல்லது H3O பிளஸ் அப்படின்ற அயனிகளை கொடுக்கும் பட்சத்துல அதெல்லாம் சொல்லுவாங்க வந்து அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். அமிலம். ஓகேங்களா? இப்ப இதுல என்ன பாசிபிள் இல்லை அப்படின்னா எதை கொடுக்காது, H பிளஸ் தனியா வராது. ஓகேங்களா? அதாவது நீரில் கரையும் போது, அதாவது சேர்மமானது நீரில் கரையும் போது H பிளஸ் அயனிகளை வெளியிடுகின்றன. இந்த H பிளஸ் அயனிகள் நீரில் தனியாக இருக்க முடியாது. ஆகவே இவை நீர் மூலக்கூறுடன் இணைந்து H3O பிளஸ் அதாவது ஹைட்ரோனியம் அயனியாக மாறுகின்றன. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு அமிலமானது நீர்ல கரையுது அப்படின்னா அதை கொடுக்கும், H பிளஸ் கொடுக்கும். ஆனா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா H பிளஸ் அங்க வந்து இருக்காது. ஒரு அமிலத்தை எடுத்து நீர்ல கரைக்கிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்காது, எந்த மாதிரி அயனியா இருக்காது, H பிளஸ் இருக்காது. H பிளஸ் என்ன அதிகம் அப்படின்னா ஒரு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மின்சுமை, அதை பொறுத்தளவுக்கு அந்த H பொறுத்தளவுக்கு அதுக்கு மின்சுமை அதிகம். ஓகேங்களா? அது என்ன செய்யும் அப்படின்னா ஈஸியா இன்னொரு எதிர்மின்சுமை கொண்ட அது எலக்ட்ரான் அதிகமா இருக்கிற ஒரு மூலக்கூறோட அயனியோட ஈஸியா ஈடுபடும். H பிளஸ் வந்து தனியா இருக்காது. அப்படின்னா அது வந்து நீர் மூலக்கூறோட ஈஸியா இணைஞ்சு எப்படித்தான் இருக்கும், ஹைட்ரோனியம் அயனியாகத்தான் இருக்கும். எப்படி இருக்காது, H பிளஸ்ஸா இருக்காது. இது புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? இப்ப சிம்பிளா ஒரு அமிலத்தை எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிளா இது ஒரு அமிலம் HCl. இது என்ன மாறும், H பிளஸ் ஆகும், Cl மைனஸ் மாறும். இதே HCl
இது இந்த HCl இப்படித்தான் அயனியா இருக்கும். இந்த HCl வாட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? H3O+ ஆகும், Cl- இருக்கும். அப்ப இது என்னது? ஹைட்ரோனியம் அயனி. அப்ப ஒரு அமிலத்தை வைத்து நீர்ல கரைக்கும் போது இந்த அமிலத்தில் இருக்கிற கச்சு வந்து நீரோட வினை புரிஞ்சு இப்படித்தான் இருக்கும். இந்த மாதிரி ஹைட்ரோனியம் அயனியாத்தான் மாறும். ஓகேங்களா? இது நைட்ரிக் அமிலம் எப்படி இருக்கும்? இது நைட்ரிக் அமிலம் HNO3 எப்படி அயனியா மாறும்? H+ ஆகும், NO3- ஆகும். ஓகேங்களா? இதே HNO3 வந்து நீர்ல கரைக்கும் போது எப்படி மாறும்? H3O+ ஆகும் பிளஸ் NO3- ஆகும். அப்ப ஒரு அமிலமானது 2 அயனிகளா மாறும். அது நமக்கு தெரிஞ்சதுதான். அந்த அமிலத்தை நீர்ல கரைக்கும் போது 2 அமிலங்கள் உருவாக்கப்படும் போது அங்க இருக்கிற கச்சு வந்து எப்படி இருக்காது? H+ இருக்காது. எப்படித்தான் இருக்கும்? H3O+, அதாவது ஹைட்ரோனியம் அயனியா தான் இருக்கும். இதைத்தான் என்ன பண்றாங்க? எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதாவது அரியனியஸ் அமிலம். ஓகே, அரியனியஸ் கொள்கையின்படி அமிலமானது இப்படித்தான் இருக்கும். அமிலத்தோட வரையறை இது வந்து. ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? சார் மேம் ஓகேவா? புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். அரியனியஸ் காரம். அரியனியஸ் காரம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நீரில் கரையும் போது ஹைட்ராக்சை அயனிகளை அதாவது என்னது? OH- கொடுக்கும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படும். அவ்வளவுதான். அப்ப ஒரு சேர்மத்தை எடுத்து நீர்ல கரைக்கிறோம் அப்படின்னா அங்கிருந்து ஹைட்ராக்சைடு அயனி வந்து ரிமூவ் ஆகுது. ஒரு அயனியா அங்க ஹைட்ராக்சைடு OH- இருக்கும் பட்சத்துல அந்த சேர்மத்துக்கு பேரு காரம். அவ்வளவுதான், காரம். ஓகேங்களா? நீரில் பிரியடைந்து இவை நீரில் பிரியடைந்து எதிர்மின்சுமை உடைய ஹைட்ராக்சைடு அயனியை அயனிகளை வெளியிடுகின்றன. அயனிகளை வெளியிடுகின்றன. சோ ஒரு சேர்மமானது H3O+ கொடுத்த அமிலம், OH- கொடுத்தது அது வந்து கார்பன். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே, தென் இதுக்கு எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு நீர்ல கரைக்கும் போது இப்படி அயனியா மாறும். Na+ OH- மாறும். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து நீர்ல கரைக்கும் போது ஏதாவது கரைப்பான கரைக்கும் போது எப்படி அயனியா மாறும்? ஃபர்ஸ்ட் Na+ மாறும், தென் OH- மாறும். இது KOH அப்படின்னா இப்படி அயனியா மாறும். K+ OH- மாறும். இதான் அது காரங்கள் அயனியா பிரியும் போது உருவாகக்கூடிய அயனிகள். ஓகேங்களா? இதான் அது அரிகினியஸ் காரம். அரிகினியஸ் கொள்கையின்படி காரம். புரியுங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? அடுத்து என்ன அப்படின்னா இந்த அரிகினியஸ் கொள்கையின்படி இன்னொரு கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படின்னா நடுநிலையாக்க விலை. நடுநிலையாக்க விலை அப்புறம் என்னது அப்படின்னா
ஒரு அமிலத்தையும் காரத்தையும் சேர்த்து ஒரு நடுநிலை மின்சுமையுடைய ஒரு மூலக்கூறு தெரியும். மூலக்கூறுகளுக்கு என்ன மின்சுமை இருக்கு? மூலக்கூறுகளுக்கு நடுநிலை மின்சுமை இருக்கு. அந்த மாதிரியான ஒரு நடுநிலை மின்சுமையுடைய ஒரு மூலக்கூறை உருவாக்குறோம். எதை பயன்படுத்தி? ஒரு அமிலத்தையும் காரத்தையும் பயன்படுத்தி. அவ்வளவுதான். இதுதான் நடுநிலை. இப்ப எக்ஸாம் ஒன்றும் கிடையாது. இப்ப அமிலம் அமிலம் பிளஸ் காரம் இஸ் நடுநிலை மூலக்கூறு. நடுநிலை மூலக்கூறு இதானது அப்படின்னா நடுநிலையாக்குறது. ஓகேங்களா? ஸோ கூற்று என்ன அப்படின்னா, அர்ஹினியஸ் கொள்கையின்படி ஒரு அமிலமும் காரமும் வினைபுரிந்து ஒரு அமிலமும் காரமும் வினைபுரிந்து அமிலத்தில் உள்ள H+ அயனியும் காரத்தில் உள்ள OH- அயனியும் வினைபுரிந்து நடுநிலையான மூலக்கூறான நடுநிலை மூலக்கூறான H2ஐ உருவாக்குகின்றன. இதுவே நுழையாக்கல் நிலை. புரியுங்களா? அப்ப ஒரு அமிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு H+, ஒரு காற்றில் இருக்கக்கூடிய ஒரு OH-, H2O அப்படின்னா நடுநிலை மூலக்கூறு உருவாகும். இதானது நடுநிலையாக்க வினை. எதை பேஸ் பண்ணி? அர்ஹினியஸ் கொள்கையை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கொள்கையோட வரம்பு இதெல்லாம் முடிஞ்சு. அர்ஹினியஸ் கொள்கை முடிஞ்சு. இதோட லிமிடேஷன்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? குறைபாடுகள் பார்க்க போறோம். கொள்கையும் வரம்பு என்ன அப்படின்னா, இவர் சொன்ன அந்த கூற்று, அதாவது H+ கொடுத்த அமிலம், OH- கொடுத்த காரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து என்னால பிற்காலங்கள்ல எல்லா மூலக்கூறுகளுக்கும் ஒத்து போல. இப்ப எக்ஸாம்பிளா பார்க்க போறோம் அப்படின்னா, காரங்கள்ல OH- இல்லாத காரங்கள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி அமிலங்கள்ல ஹச்சு இல்லாத அமிலங்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரியான மூலக்கூறுகளுக்கு என்ன செய்யல, காரங்கள் அமிலங்களை பத்தி எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. இப்ப என்ன புரிஞ்சுக்கணும், அது எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா, முழுமையா எல்லா வகையான மூலக்கூறுகளுக்கும் அமிலங்கள் காரங்களை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுதான் அவரோட மிக முக்கியமான ஒரு குறைபாடா அமையுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், இக்கொள்கை நீரில் கரையும் அமில காரங்களுக்கு மட்டுமே பொருந்தும். அமில காரங்களுக்கு மட்டுமே பொருந்தும். அதாவது என்ன புரிஞ்சுக்கணும், அதாவது ஒரு அமிலத்தை எடுத்து நீர்ல கரைக்கும் போது நமக்கு வந்து அமிலங்கள் காரங்களை பற்றி தெரியும். ஓகேங்களா?
ஆனா அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், எந்த அமிலங்கள் காரங்கள் வந்து நீர்ல கரையுதோ அந்த மாதிரி அமிலங்களுக்கு தான் இந்த கொள்கை ஏற்றது. சரிங்களா? நீர் அல்லாத பிற, இப்ப சப்போஸ் அதே அமிலங்கள் காரங்கள் எடுத்து நம்ம நீர் 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 போன்ற கரைப்பானை தவிர்த்து பிற கரைப்பானை கரைக்கும் போது அங்க உருவாகாது, அமிலங்கள் காரங்கள் கண்டிப்பா உருவாகாது. அது அதை பத்தி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சிம்பிள் என்ன பண்றாரு, ஒரு சேர்மத்தை எடுத்தாரு, நீர்ல கரைச்சாரு, அதுல இருந்து கச்சிப்பு உருவாச்சு, அமிலம் சொன்னாரு, ஓவர்ஸ் மைனஸ் உருவாச்சு, காரம் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா பிற கரைப்பான்கள் இருக்குல்ல, கரிம கரைப்பான்கள், நீர்ன்றது கனிம கரைப்பான், பிற கரிம கரைப்பான்கள், கரிம கரைப்பான்னா பென்சின், ஈதர், கார்பன் டை சல்பைட், அந்த மாதிரியான ஒரு கரிம கரைப்பான்ல இந்த சேர்மங்களை கரைச்சா என்ன நடக்கும் சொல்லி அவர் வந்து சொல்லலாம். ஓகேங்களா? சோ நீர் அல்லாத பிற கரைப்பான்கள், நீர் அல்லாத பிற கரைப்பான்களில் கரைப்பான்களில் நடக்கும் வினைகளை பற்றி விளக்க இயலாது. வினைகளை பற்றி விளக்க இயலவில்லை. பிற கரைப்பான் என்ன கரைப்பான்? கரிம கரைப்பான். கரிம இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் குறைபாடு. இதை பத்தி அரிகினேஸ் குறையை பத்தி. அடுத்து செகண்ட் குறைபாடு, இரண்டாவது குறைபாடு என்ன அப்படின்னா, அதாவது ஹெச் பிளஸ் அவங்க சொல்லியிருக்கல, ஹெச் பிளஸ் இல்லாத அமிலங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கல, அந்த மாதிரியான அமிலங்களை ஒரு வந்து விளக்கல. ஓகேங்களா? அப்ப மூலக்கூறில் ஹெச் பிளஸ் அயனி இல்லாத, மூலக்கூறில் ஹெச் பிளஸ் அயனி இல்லாத சில சேர்மங்களும் அமிலத்தன்மை கொண்டவை. அமிலத்தன்மை கொண்டவை எடுத்துக்காட்டு பார்க்கும்போது கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, இதெல்லாம் என்ன அமிலத்தன்மை இருக்கு. ஆனா இதை பத்தி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணல. சிம்பிளா ஹச் இருந்தா அமிலம், ஓஹெச் இருந்தா காரம், அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் போயிட்டாங்க. இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல, அமிலங்கள் காரங்களை பத்தி அவர் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேங்களா? தென் மூலக்கூறில் OH மைனஸ் இல்லாத, மூலக்கூறில் OH மைனஸ் அயனி இல்லாத சில சேர்மங்களும் எப்படி இருக்கும்? காரத்தன்மை கொண்ட, காரத்தன்மை கொண்டவை. எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா NH3 அம்மோனியா, இது என்னது? காரத்தன்மை இருக்கு. அம்மோனியான்றது காரம். சரிங்களா? தென் சோடியம் கார்பனேட், இதெல்லாம் காரங்கள். இந்த மாதிரியான மூலக்கூறுகளை பத்தி, இந்த மாதிரியான மூலக்கூறுகளோட அமிலக்கார பண்பு பத்தி அரியர் சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கொள்கையோட 3 வரம்புகள். ஓகேங்களா? ஓகேவா? அரிகேன்ஸ் டாபிக் முடிச்சு, டாபிக் ஓகேவா? எது மறுபடியும் சொல்லணுமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மின் பகுதி பத்தி பார்ப்போம். ஏன்னா அடுத்த ஒரு டாபிக் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு சில டேம் வரும். வலிமை குறைந்த மின்பகுதி, வலிமை நிறைந்த மின்பகுதி. எதுக்கு? இந்த டிபேக்களுக்கு, ஆஸ்வால்ட்டுக்கு, கோல்ராஸ்க்கு, இந்த மாதிரியான டாபிக் வந்து அந்த டேம் வர்றதுனால அதை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். இதை பத்தி மின்பகுதி பத்தி தெரிஞ்சுக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் மின்பகுதி. மின்பகுதி ஓகே, மின்பகுதி எது பயன்படுது?
காலத்துல மின்சாரத்தை கடத்துறதுக்கு, மின்சாரத்தை ஒரு மின்முனையிலிருந்து இன்னொரு மின்முனைக்கு மின்சாரத்தை கடத்துறது என்ன பயன்படுது? இந்த மின்பகுதி மின்பகுதியானது பயன்படுது. ஓகேங்களா? அதாவது சொல்லி பார்த்திருக்கோம். ஒரு மின்முனையிலிருந்து இன்னொரு மின்முனைக்கு எலக்ட்ரான் ஆனது கடந்து போகும் பட்சத்துல என்ன உருவாகும்? மின்சாரமானது கடத்தப்படும். ஓகேங்களா? அந்த எலக்ட்ரானை கடத்தும் வேலை எது செய்யும் அப்படின்னா அங்க இருக்கிற மின்பகுதி தான் செய்யும். அப்ப மின்பகுதியோட முக்கியமான வேலை அப்படின்னா மின்பகுதி எப்படி இருக்கும்? கரைசலா இருக்கும். அங்க இருக்க அயன் என்ன செய்யும் அப்படின்னா மின்சாரத்தை கடத்துவதற்கு முழுமையா பயன்படும். ஓகேங்களா? தென் இந்த மின்பகுதியை என்ன பண்றோம் அப்படின்னா அதோட பிரிகை வீதத்தை பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு பிரிகை அடைஞ்சிருக்கு, அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க? ரெண்டா கிளாசிஃபை பண்றாங்க. ஒண்ணு வலிமை மிகுந்தது, வலிமை குறைந்ததுன்னு சொல்லி கிளாசிஃபை பண்றாங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவோம். எதுவும் டவுட் தான் கேட்கலாம், அமையா இருக்க வேணாம். கரைசல்களில் மின்சாரத்தை கடத்தும் வேதிப்பொருட்களை நாம் மின்பகுதி என அழைக்கிறோம். மின்பகுதி நீரில் எந்த அளவுக்கு பிரிகை அடைந்துள்ளது என்பதை பொறுத்து அவற்றை நாம் வலிமை மிகுந்த மற்றும் வலிமை குறைந்த மின்பகுதி என வகைப்படுத்துகிறோம். அந்த மின்பகுதியானது எந்த அளவுக்கு பிரியடையுது, அதை பொறுத்து என்ன பண்றோம் அப்ப அவங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். அதாவது முழுமையா அது பிரியடையுதா. இப்ப எக்ஸாம்பிளா மின்பகுதி ஒரு 100 ml மின்பகுதி எடுத்துக்கிறோம். அந்த 100 ml மின்பகுதியில எவ்வளவு எம்எல் அயனியா மாறி இருக்கு, அதான் அது பிரிய வீதம். அதாவது பிரிய வீதம் நினைக்கிறேன். ஓகே, அப்ப மொத்த மின்பகுதியில எவ்வளவு மின்பகுதிகள் அயனியா மாறி இருக்கோ அதாவது பிரிய வீதம். அந்த பிரிகை அடையும் வீதம் முழுமையா இருந்தா மற்றும் பகுதியில இருந்தா அந்த மாதிரி அந்த மின்பகுதிகள் முழுமையா பிரிகை அடைஞ்சிருக்கா இல்ல பகுதியில பிரிகை அடைஞ்சிருக்கா, அதை பொறுத்து என்ன பண்றாங்க அந்த மின்பகுதியில ரெண்டா வகைப்படுத்துறாங்க. எப்படி வகைப்படுத்துறாங்க? வலிமை மிகுந்த மற்றும் வலிமை குறைந்த மின்பகுதியா வகைப்படுத்துறாங்க. அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வகைப்பாடு என்ன அப்படின்னா வலிமை மிகுந்த மின்பகுதி, வலிமை மிகுந்த மின்பகுதி. வலிமை மிகுந்த மின்பகுதி என்ன அப்படின்னா நீரில் கரைக்கும் போது முழுமையாக அதாவது 100% முழுமையாக
அயனிகளாக பிரிகையடையும். அயனிகளாக பிரிகையடையும் மின்பகுளிகள். மின்பகுளிகள் வலிமை மிகு மின்பகுளி எனப்படும். வலிமை மிகு மின்பகுளி எனப்படும். புரியுதுங்களா? இந்த டைம் புரிஞ்சா புரியலையா? ரிப்ளை பண்ணுங்க. எதுவும் புரியாம இருக்கா இருக்கும்? ஓகே மேம், தேங்க்யூ. செலக்ட். இதுல இவற்றில் கரைசலில் அயனிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும். மிக அதிகமாக இருக்கும். எனவே இவை மின்சாரத்தை மிக நன்றாக கடத்தும். அதாவது ஒரு மூலப்பொருள் எடுத்துக்கிறோம், சரியா? இப்ப எக்ஸாம்பிளா ஒரு HCl எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நீர்ல கரைக்கும் போது இப்படி மாறும், H+ ஆகும் Cl-ஆவும் மாறுது அப்படின்னா, இங்க இருக்க எல்லாமே அயனியா மாறிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படின்னா அனைத்துமே இங்க இருக்கிற H+ அனைத்து Hம் அனைத்து Cl-ம் அயனியா இருக்கும். ஓகேங்களா? அயனியா இருக்கும் போது இப்ப எக்ஸாம்பிளா இதுல வந்து ஒரு 10 H+ 10 HCl 10 H+ இருக்கும், 10 Cl- இருக்கும். இந்த 10 HCl ஒரு 5 தான் பிளஸ் ஆகுது. அதாவது 5 H+ இருக்கு, 5 Cl- இருக்கு, ரிமைனிங் 5 HCl அப்படி இருக்கும். இப்ப இதையும் கம்பேர் பண்ணும்போது எங்க அயனி அதிகமா இருக்கு? இது ஃபர்ஸ்ட் ஒன். இது செகண்ட் ஒன். எங்க அயனிகள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு? கொஸ்டின் புரியுதுங்களா? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதாவது 10 HCl எடுத்துக்கிறோம், இது அயனியா மாறுது. எப்படி அயனியா மாறுது? 10 H+ ஆகும், 10 Cl- மாறுது. ஓகேங்களா? இதே 10 HCl வந்து ஒரு சில டைம்ல முழுமையா அயனியா மாறாம 5 H+ கொடுக்குது, 5 Cl- கொடுக்குது, ரிமைனிங் 5 HCl அப்படி இருக்கு. இப்ப இதையும் கம்பேர் பண்ணும்போது எங்க வந்து அயனிகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு? சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். எங்க அயனி எண்ணிக்கை அதிகமா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன்ல செகண்ட் ஒன்ல? ஃபர்ஸ்ட் ஒன்ல தானே சார் 10 H+ இருக்கு. மொத்தம் டோட்டலி 20 அயான்ஸ் இருக்குங்க. வந்து இங்க டோட்டலி 10 அயான்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சேர்மமானது ஒரு கரைசலானது மின்சாரத்தை கடத்துது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கிற நம்பர் ஆஃப் அயான்ஸ் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அங்கன்னா நம்மளுக்கு வந்து மின்சாரமானது வேகமாக அதிகமாக ஸ்பான்டேனியஸா அங்க வந்து மூவ் ஆகும், தன்னிச்சையா மூவ் ஆகும். இதே அயனியோட எண்ணிக்கை குறைவாகும் போது அந்த மின்சாரமானது எளிமையா கடத்தப்படாது, ஸ்பான்டேனியஸா அங்க இருக்க மின்சாரம் மூவ் ஆகாது. ஓகேங்களா? அப்ப என்ன படிச்சோம்? அதாவது இவற்றில் என்ன போட்டுக்காங்க வந்து கரைசலில் அயனிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும். இதனால வலிமை மிகுந்த மின்பொறியாகும். நீரில் கரைக்கும் போது முழுமையாக அயனிகளாக பிரிகடையும். அங்க இருக்க எல்லா மூலக்கூறுகளும் முழுமை அயனியா மாறிடுச்சு அப்படின்னா அங்க என்ன இருக்காது? மூலக்கூறு இருக்காது. அப்ப எல்லாமே எப்படித்தான் இருக்கும்? அயனியம் தான் இருக்கும். அப்ப எல்லாமே அயனியா இருக்கும் பட்சத்துல அங்க என்ன அதிகமா இருக்கும்? மொத்த அயனி எண்ணிக்கை எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப
அந்த அயனி எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இவை எளிதாக மின்சாரத்தை மிக நன்றாக கடத்தும். புரியுதுங்களா? இதான் அது வலிமை மிகுந்த மின்பகுளியின் பேர். இதான் வலிமை குறைந்த மின்பகுளி. ஸோ இதுக்கு வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, பிரிகை வீதம். பிரிகை வீதம் என்ன எங்க சொல்லியிருக்கேன். இப்ப நான் சொன்னேன், மொத்த அளவுல மின்பகுளியோட மொத்த அளவுல எவ்வளவு அளவுள்ள மின்பகுளி வந்து அயனியா மாறி இருக்கு. ஓகே, மொத்த அளவுல இருந்து எவ்வளவு அளவு வந்து மின்பகுளியா மாறி இருக்கு, அதாவது பிரிகை வீதம் பண்றது. அப்ப இந்த வலிமை குறைந்த வலிமை மிகுந்த மின்பகுளியோட பிரிகை வீதம், பிரிகை வீதத்தின சிம்பல் ஆல்பா, அதுக்கு என்ன ஆகும்? ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? அப்ப வலிமை மிகுந்த மின்பகுளியோட பிரிகை வீத மதிப்பு எனது 1. ஓகேங்களா? ஓகே. தென் வலிமை வலிமை பார்ப்போம். வலிமை மிகுந்த பார்த்தோம்னா குறைந்த மின்பகுளி. வலிமை குறைந்த மின்பகுளி. அப்ப அது அப்படியே ஆப்போசிட்டா என்ன பார்க்க போறோம்? நீரில் கரைக்கும் போது நீரில் கரைக்கும் போது பகுதியளவாக, அதாவது பகுதியளவாக, அதாவது மிக குறைந்த அளவில், மிக குறைந்த அளவில் அயனிகளாக பிரிகளையும், அயனிகளாக பிரிகை அடையும் மின்பகுளிகள் வலிமை குறைந்த மின்பகுளி ஆகும். முழுமையா பிரியாது. அங்க இருக்க எல்லா மூலக்கூறுகளும் அயனியா மாறாது. அதுல குறிப்பிட்ட ஒரு பகுதி அளவு மின்பகுளி மட்டும் அயனியா மாறும். அந்த மாதிரி மின்பகுளி பேர் என்ன பேரு? வலிமை குறைந்த மின்பகுளி. அப்ப இங்க வந்து அயனி எண்ணிக்கை எப்படி இருக்கும்? குறைவா இருக்குமா, அதிகமா இருக்குமா? ஆன்சர் பண்ணுங்க. வலிமை குறைந்த மின்பகுளியில் இருக்கக்கூடிய அயனி எண்ணிக்கை அதிகமா இருக்குமா, குறைவா இருக்குமா? குறைவா இருக்கும். இந்த கரைசலில் அயனிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கும். மிகவும் குறைவாக இருக்கும். ஆகவே இவை மின்சாரத்தை குறைந்த அளவிலேயே கடத்தும். குறைந்த அளவிலேயே கடத்தும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப இதுல பிரிகை வீதம் மதிப்பை போட்டிருக்கோம். பிரிகை வீதம் ஆல்பா எப்படி இருக்கும்? ஆல்பா இஸ் லெஸ் தென் 1 இருக்கும். இதாவது வலிமை குறைந்த மின்பகுளியோட பொருள். ஓகேங்களா? இப்போ உனக்கு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஒன்றும் இல்லை, வலிமை குறைந்த மின்பகுளிக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா அஸ்டிக் ஆசிட், தென் அமோனியம் ஹைட்ராக்சைடு,
இது வலிமை குறைந்த மின்பகுளி. வலிமை மிகுந்ததுக்கு என்ன அப்படின்னா நிறையா இருக்கு. HTSO4, HNO3. இது வந்து அமிலங்கள்ல. காரங்கள் என்ன அப்படின்னா NaOH, KO. These are the example of strong electrolyte. அதாவது வலிமை மிகுந்த மின்பகுளி. அது வலிமை இது வலிமை மிகுந்த அமிலம், வலிமை மிகுந்த காரம். ஓகேங்களா, புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஓகே, தென் நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா கோல்ராஸ் விதி. கோல்ராஸ் விதி இது பயன்படுது அப்படின்னா இந்த முன்னாடி பார்த்தோம்ல ஒரு மின்பகுளியான அயனியா மாறுதுன்னு சொல்லி பார்த்தோம்ல, அதை பேஸ் பண்ணி வர்றதுதான் இந்த கோல்ராஸ் விதின்றது, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த கோல்ராஸ் விதி வந்து அங்க இருக்கிற எண்ணெய்களோட எதை பொறுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற மூலக்கூறு ஆகட்டும், அங்க இருக்கிற அந்த மூலக்கூறு பிரியக்கூடிய அயனிகள் ஆகட்டும், ஒவ்வொன்னோட எதை பேஸ் பண்ணி, கடத்துதலை பேஸ் பண்ணி, ஒவ்வொன்னோட கடத்துதலை பேஸ் பண்ணி, இது முக்கியமா எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது, கடத்துதல் எப்படி இருக்கும், ஒரு மூலக்கூறோட கடத்துதிறன், மின்சாரத்தை கடத்தும் பண்பு எப்படி இருக்கும், அது சொல்றது இந்த கோல்ராஸ் விதி. இப்ப எக்ஸாம்பிள் HCl இருக்கு அப்படின்னா HClோட கடத்து பண்பு எப்படி இருக்கும், எதை பொறுத்து மாறும் அப்படின்னா எதை பொறுத்து மாறும், அந்த HCl இருக்கக்கூடிய அயனிகள் எண்ணிக்கையை பொறுத்து மாறும். அயனிகள் எண்ணிக்கை அதிகமா இருந்தா கடத்து எப்படி இருக்கும் சொல்லுங்க, எப்படி இருக்கும்? அந்த HCl மூலக்கூறுல அயனி எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படின்னா அதோட கடத்தும் பண்பு எப்படி இருக்கும், அதிகமா இருக்குமா குறைவா? அதிகமா. அயனி எண்ணிக்கை அதிகமாக கடத்து முன்பு எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். இதுதாங்க கான்செப்ட், வேற முடியாது. ஓகேங்களா? சோ இந்த இவ்விதி மின்பகுளியின் அயனிகளில் தனித்த இடப்பெயர்ச்சி விதி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த விதி அடிப்படையில் என்ன பண்றது அப்படின்னா இந்த கோல்ராஸ் விதியானது வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கோல்ராஸ் விதி என்ன அப்படி பார்க்கும்போது, எல்லையற்ற நீர்நிலையில் நீர்த்த நிலையில் ஒரு மின்பகுளியின் வரம்பு மோலார் கடத்துதிறன் மதிப்பு, அதாவது அதன் நேர்மின் அயனி மற்றும் எதிர்மின் அயனி தனித்த மோலார் கடத்துதிறன் மதிப்புகளின் கூடுதலுக்கு சமமாகும். அதாவது lambda m0 for AB அப்படின்ற மூலக்கூறோட மோலார் கடத்து மதிப்பானது எது சமமா இருக்கும் அப்படின்னா lambda m0 A பிளஸ் நேர அயனியோட மோலார் கடத்துவோம் பிளஸ் lambda m0 B மைனஸ் இந்த இன்னொரு எதிரணியோட மோலார் கடத்தல் மதிப்புகளும் கூடுதலுக்கு சமமா இருக்கு. இதாவது மோலார் கடத்தல் கோல்ராஸ் விதி அப்படின்றது. சரிங்களா?
எல்லையற்ற நீர்நிலை எல்லையற்ற நீர்நிலை அப்படின்னா அது டீப் சொல்யூஷன். அதாவது ஒரு மின்பகுளிய அதிக அளவு நீர் ஊத்தி என்ன பண்றோம் நம்ம வந்து கரைக்கும் போது அந்த மின்பகுளியானது என்ன ஆகிடும், முழுமையா அயனியம் ஆயிடும். முழுமையா அயனியம் ஆயிட்டு அது பேர் என்ன பேரு, வலிமை மிகுந்த மின்பகுளியா வலிமை குறைந்த மின்பகுளியா? இல்ல மேம், எல்லையற்ற நீர்நிலை அப்படின்னா என்னது, அதாவது அது என்ன பண்றாங்க, அதிகமான கரைப்பானை பயன்படுத்தி அங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மின்பகுளியை கரைக்கிறாங்க அப்படின்னா அங்க வந்து அயனி எண்ணிக்கை அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? கம்மியா இருக்கும் சார். ஏன்னா கார்பன் ஜாஸ்தியா இருக்குல்ல. புரியல. அந்த அயனியோட கண்டென்ட் வந்து லெஸ்ஸா தான் சார், கம்மியா தான் சார் இருக்கும். ஏன்னா இல்லம்மா, ஒரு அயனி இருக்கு, ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா. அதை வந்து நம்ம வந்து கரைக்கிறோம் அப்படின்னா அது ஈஸியா முழுமையா அயனியா மாறாதா? அங்க அந்த சால்வெண்ட் யூஸ் பண்றோம், என்ன கரைப்பான் யூஸ் பண்றோமோ அதோட கவுண்டிங் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா. போது அந்த கரைப்பான் அதிகமா இருக்கும், ஆனா அந்த கரைப்பான் செயல்பட முழுமையா இருக்கும்ல. அது வந்து சப்போஸ் நம்ம வந்து கனிம கரைப்பானை பயன்படுத்தும் போது முழுமையா கரைக்கும், கரிம கரைப்பானை பயன்படுத்தினா முழுமையா கரைக்காது. நம்ம காமனா ஒரு கரைப்பானை, இப்ப நீர் அப்படின்ற ஒரு கரைப்பானை பயன்படுத்தும் போது அது என்ன செய்யும், அந்த கரைப்பானை முழுமையா, இப்ப எக்ஸாம் ஒண்ணும் இல்லை, இப்ப எக்ஸாம்னா நம்ம டெய்லி நம்ம வந்து செய்யறதா ஒண்ணும் இல்லை. இப்ப ஒரு சால்ட் எடுக்கிறோம், ஒரு 10 கிராம் சால்ட் எடுக்கிறோம், இன்னொரு 10 கிராம் சால்ட் எடுக்கிறோம். இதை வந்து ஒரு 50 ml வாட்டர்ல கரைக்கிறோம். 50 ml ஒரு 100 வச்சுக்கோங்க, 100 ml வாட்டர். இது வந்து ஒரு 500 ml வாட்டர். இந்த ரெண்டுல எது முழுமையா கலந்துருக்கும்? இது ஏ, இது பி. பி பி அப்படின்ற சால்ட் முழுமையா கலந்துருக்குமா, ஏன்ற சால்ட் முழுமையா கலந்துருக்குமா? எது முழுமையா கலந்துருக்கும்? பி தான். அவ்வளவுதான். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், கரைப்பான் அதிகமா எடுத்துக்கிற போது அங்க இருக்கக்கூடிய சொல்யூட் கரைப்பொருள் ஈஸியா கரைஞ்சிரும். அப்ப அங்கெல்லாம் அது வந்து ஈஸியா அயனியா மாறின்னு அர்த்தம். அப்ப எல்லையற்ற டைல்யூஷன், எல்லையற்ற நீர்நிலை அப்படின்னா என்ன அர்த்தம், அது எதை குறிக்குது, வலி மிகுந்ததை குறிக்குது. ஓகேங்களா? அப்ப எல்லையற்ற நீர்த்து நிலையில் அயனிகள் ஒன்றுக்கொன்று எந்தவித கவர்ச்சி விசையும் இல்லாமல், எந்தவித கவர்ச்சி விசையும் இல்லாமல் முற்றிலும் தனித்து செயல்படுகின்றன. அதாவது அங்க இருக்க எல்லா மூலக்கூறுகளும் அயனியா மாறிடுச்சு, முழுமையா அயனியா மாறிடுச்சு. அதிக அளவு கரைப்பானால ஒண்ணுக்கு ஒண்ணு அந்த நேரணியும் அதிக டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், அங்க வந்து கரைப்பான் அதிகமா இருக்கு. கண்டிப்பா கரைப்பான் அதிகமா இருக்கிறதுனால அந்த அயனிகளுக்கு இடையேயான தொலைவு அதிகமா இருக்கு. அப்ப ரெண்டுமே சேர்த்து ஈஸியா பக்கத்துல வராது. ஓகேங்களா? சோ முற்றிலும் தனித்து செயல்படுகின்றன. இதனால் ஒவ்வொரு அயனியும் தனது பங்கிற்குரிய
மின் கடத்துதிறனை முழுமையாக வழங்குகின்றன. இப்ப இந்த அயனிகள் தனித்தனியா இருக்குது, அதாவது மூலக்குள்ள இருக்க அயனிகள் ஒன்னா இல்லாம தனித்தனியா இருக்கிறதுனால அங்க இருக்க ஒவ்வொரு அயனியும் அந்த மொத்த மின்பகுதியோட கடத்துதிறனை இன்வால்வ் ஆகும்னு சொல்றாங்க. வர முடியாது. புரியுதுங்களா? இதோட சமன்பாடு பார்க்கும்போது இதான் அதோட சமன்பாடு. அதாவது எக்ஸாம்பிளா AX + BY அப்படின்ற ஒரு மின்பகுதி அது எப்படி அயனியா மாறுது? XAY - YBX இந்த மாதிரி அயனியா மாறுது. அப்ப இதோட மூல கருத்துல அதாவது கோல்ராஸ் விதி சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா λm0 AX BY = X λ0 plus Y λ0 ஓகேங்களா? இங்க இருக்க λ0 என்னது? நான் ரைட் பண்ணிடுறேன். λ0 என்னதான் மோலார் மின்பகுதியின் வரம்பு மோலார் கடத்துதிறன் இது λ0 அப்படின்னா நேர அயனியின் வரம்பு மோலார் கடத்துதிறன். λ0 என்ன அப்படின்னா எதிரணியின் வரம்பு மோலார் கடத்துதிறன். ஓகேங்களா? தென் X, Y என்ன அப்படின்னா நேர அயனி மற்றும் எதிர் எண்ணிக்கை. இதானது கோல்ராஸ் விதி. இதோட கோல்ராஸ் விதி முடியல, இன்னும் இருக்கு. இதோட பயன்பாடுகள் வேற தனியா இருக்கு. அது நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா?